நாடெங்கிலும் வந்து அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே திமுகவினுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறது வந்து நடக்கலை, அடங்கிருச்சு. அப்புறம் என் தலைவர் நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டார். அதுக்கு பிறகு அதில் என்னென்னா, அந்த கொலை முயற்சி வழக்குன்னு என் மேலே போட்டாங்க. என் மேலே மட்டும் போடலை, அவர் முன்னாள் துணை மேயர் சடகோபன் தொகுதி அமைப்பாளர் அவர் தூண்டி விட்டு நான் செஞ்சதா வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குக்கு பயந்துக்கிட்டு சடகோபன் வந்து திமுகவுக்கு திரும்ப போயிட்டார். அப்புறம் சொன்னார், நீ வாடா நம்ம போயிடலாண்டா அப்படின்னா. நீ போயா, நீ என்ன கூப்பிடுற, நான் எம்ஜிஆருடைய தற்கொலை பிள்ளையா, நான்லாம் வரமாட்டேன் போன்னு. அப்புறம் அந்த கேஸில் எனக்கு 9 மாத கன்வெக்ஷன், கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்டோடனே தலைவர் வந்து, அப்போ தினகரன் இன்னைக்கு கூட வக்கீல், அவர் தான் அன்றைக்கி கட்சிக்கு வழக்கறிஞராக இருந்தார். தினகரன் அனுப்பிச்சு என்னை பெயில் எடுக்க சொல்லி பெயிலில் வெளியே வந்துட்டேன். மறுபடியும் ஹைகோர்ட்டில் கேஸை அப்பீல் பண்ண சொன்னார். இப்போ பஞ்சாப் அகேஷன் வழக்கறிஞர் அவர் தான் வந்து அந்த கேஸை நடத்தினார். நடத்தி எனக்கு அதில் விடுதலை கிடச்சி.